யூத்தமிழ் அரசியல் பலகு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தாங்க பார்க்க போறோம். என்ன முக்கியமான விஷயமா? விஜய் ரசிகர்களே உங்களுக்கு தான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். விஜய் அவர்களை அரசியலுக்கு வரவே விடக்கூடாது அப்படின்னு சில திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களை பார்த்து ஒரு அமைச்சர் கேட்டிருக்காரு, உங்க படம் வந்து 2 நாள் கூட நல்லா தியேட்டர்ல ஓடலைங்க, உங்க அரசியல் எப்படிங்க நிலைக்கும்? என்னதான் இருந்தாலும் உங்க அரசியல், நீங்க அரசியலுக்கு வந்தாலும் சரி, அது 6 மாசம் தான், 6 மாசத்துக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது விஜய் சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவருக்கு இவ்வளவு கோபம் அப்படிங்கிறது தெரியல. விஜயை மறைமுகமாக விமர்சித்த அமைச்சர், புதுசா வரும் படமே 2 நாட்களுக்கு மேல தியேட்டர்ல ஓடவில்லை, அவர் ஆரம்பிக்கிற அரசியல் கட்சி 6 மாசம் தான் ஓடும், எப்போதுமே ஓடும் ஒரே இயக்கம் நம்முடையதுதான் என யார் அரசியல் வந்தாலும் திமுகவினரை பயப்படக்கூடாது, திமுகவினர் பயப்படக்கூடாதான், யார் அரசியலுக்கு வந்தாலும் திமுகவினர் பயப்படக்கூடாது, திமுகவில் இருக்கிறவங்களை பார்த்துதான் மற்றவங்க பயப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அவர் கொடியை மக்கள் அறிமுகப்படுத்துறதுல நிறைய இடையூறுகள் இருந்தாலுமே கொடியை அறிமுகப்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் மாநாடு அப்படின்னு சொன்ன உடனே மாநாடு வைக்கிறதுல நிறைய இடையூறுகள் வந்தது, இடம் கொடுப்பதில் பிரச்சனை வந்தது. அதில் 23-24க்கு மேற்பட்ட ரூல்ஸ் எல்லாம் போட்டு இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதான் இந்த இடம் கொடுப்போம், இல்லைன்னா நாங்கள் கொடுக்குற இடத்துல தான் நீங்கள் மாநாடு நடத்தணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்லி இப்போ மாநாடு நடக்கிற இடத்தையே மாற்றிட்டாங்க. ஒரு இடம் பெரிய இடம் கேட்டிருக்காங்க, இவ்வளோ மக்கள் வருவாங்கன்னு, இல்லை உங்களுக்கு 50,000 வர அளவுக்கு தான் நாங்கள் இடம் கொடுப்போம் சொல்லி திமுகவினர் இடம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியே வந்திருக்கு. நான் வந்துட்டேன்ல, இனிமே கலெக்டர் தான். மெயின் பேசும்போது சைடெல்லாம் சைலண்டா இருக்கும், ஸ்ட்ரெயிட்டா பனிஷ்மெண்ட். படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் சொல்றேன், படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. எப்ப சொன்னாங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியும். இதை வந்து இன்னொருத்தோரும் சொல்லியிருக்கிறாரு. அவர் யாருங்கிறத உங்களுக்கு நான் மெதுவாக சொல்கிறேன். இந்த விஷயத்த சொன்னவொன்னே ஒரு அமைச்சர் ஒரு விஷயம் கேட்டிருக்கிறாரு. திருமாவளவன் அவர்களுக்கு முத்துசாமி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் சொல்லியிருக்கிறாருன்னா, படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என அமைச்சர் முத்துசாமி அறிவித்திருப்பது நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தருகிறது அப்படின்னு சொல்லி தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதே விஷயத்தை தான் வந்து முதலமைச்சர் அவர்கள் முதலில் வந்து பதவிக்கு வரும்போது சொல்லியிருந்தார் மக்களிடத்தில். அதுக்கான எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை அப்படிங்கிறத நிறைய பேர் விமர்சித்தாங்க. அது இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆனால் திருமாவளவன் அவர்கள் விசிகால மதுவிலக்கு மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறாங்க. அது எதுக்காக நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. விசுவாசியாக இருக்கலாம், ஆனால் இவ்வளோ விசுவாசியாக இருக்கக்கூடாது. இன்னொரு வார்த்தையும் சொல்லலாம், அடிமையாக இருக்கலாம், கொத்தடிமையாக இருக்கக்கூடாது. நம்ம ஒருத்தவங்களுக்கு விசுவாசியாக இருக்கிறது அது வேற விஷயம். அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கா, அவங்களுக்கு நம்ம விசுவாசியாக இருக்கலாம். ஆனால் இவங்க வளர்றதுக்காக அவங்க நம்மளை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் அடிமையாக இருக்கக்கூடாது, கொத்தடிமையாக இருக்கக்கூடாதுங்கிறத மக்களுக்கு தெளிவாக சொல்ல வரேன். மறுபடியும் மக்களே, நான் ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், விழித்துக் கொள்ள வேண்டியது நீங்கள் தான். இது அரசியல் பலகு. நான் உங்கள் ஷைலஜா நாச்சியார். நெல்சன் சொல்றவர் அவரோட எக்ஸ்தலத்தில் ஒரு விஷயம் போட்டிருக்காரு. டாஸ்மார்க் நிறுவனம் சீர்கேடுகளை ஒழுங்குபடுத்துவதும் முறையான ரசீது வழங்குவதும் வழங்கப்படும் மதுவிலக்கின் தரத்தை சரி செய்வதும், மது கடையில் வந்து ரசீதெல்லாம் கொடுக்கறதும் மதுவை வந்து சரியான தரத்தோட கொடுக்கறதும் சரியாக நடந்துகிட்டு இருக்கு அப்படி சொல்லி சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. எல்லா ஒயின் ஷாப்பும் சரியாக நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இது மக்கள் வந்து இதை வந்து நீங்கள் பார்க்கணும், இதில் எவ்வளோ விஷயம் தப்பாக சொன்னாலும் அது எல்லாமே சரியாக தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நெல்சனுங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, 1974 சாராய கடைகள் மூடப்படும், முதலமைச்சர் கருணாநிதி அறிவிப்பு. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தா, தமிழகத்தில் ஒரு சொட்டு மது கூட இருக்காது என உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இவங்க லைனா சொல்லிக்கிட்டே இருக்காங்க தான் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு அத்தாட்சி, ஒரே ஒரு வீடியோங்க. கலைஞர் அவர்கள் ஒரு வீடியோ, அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வாங்க. திமுக தொடர்புடையவர்களும் மது ஆலைகள் நடத்துறாங்கன்றத எதிர்கட்சிகள் மொத்த பேரும் குற்றம் சாட்டுறாங்க. அவர்கள் யாரும் இருப்பதாக சொல்வது கற்பனை. அப்படியே சொல்வது கற்பனை உண்டானால் திமுக ஆட்சி வந்தவுடன் அவைகளெல்லாம் ஒழிக்கப்படும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது, வாழ முடியவில்லை. கலைஞர் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில முதல் அறிவிப்பாக, முதல் உறுதிமொழியாக திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் உத்தரவு அதில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, திமுகவில் இருக்கிற திமுகவுக்கு தொடர்புடையவர்கள் தான் மதுக்கடைகளை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்திருக்கு. அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு நெறியாளர் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை பார்த்து கேட்குறாங்க. ஸோ தொடர்ந்து வந்து கலைஞர் அவர்களும் மதுவை ஒழிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்போவே 1974 ஒரு விஷயம் நடக்கும்போது கனிமொழி அவர்களும் இதுக்கு குரல் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக மது
மது இருக்கவே கூடாது தமிழகத்தில் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இதுக்கான ஒரு விஷயம் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறாங்க. அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் இது சொல்றனால வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வரும். இது எப்படி இந்த வீடியோ போடலாம், இது எப்படி இப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக சேனலுக்கு நிறைய பிரச்சனை வரும். சொன்னேன், எனக்கும் பிரச்சனை வரும். அதனாலலாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க. மக்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தே ஆகணும். இதெல்லாம் யாரையோ ஏமாற்றுவதற்கு, யாரோட வளர்ச்சியோ தடுப்பதற்காக இவங்க செய்யும் சதி அப்படிங்கிறத மட்டும் தெரியணும். இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ எதற்காக வந்து மது விலக்குக்காக விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் எதுக்காக வந்து ஒரு மாநாடு நடத்தணும் அப்படிங்கிறத மக்கள் நீங்க தான் யோசிக்கணும். அதே நேரத்தில் விஜய் அவர்கள் ஒரு மாநாடு நடத்த போறாரு. அந்த மாநாடு நடத்துறதுக்கு நிறைய இடையூறுகள் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க தான் யோசிக்கணும். தேதி மாற்றப்பட்டிருக்கு, தேதியை மாற்றி வச்சிருக்கிறாங்க. நீங்க என்னதான் மாற்றி வச்சாலும் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இபிஎஸ் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. நான் அரசியல் வரும் காலத்தில் நிறைய மாநாடுகள் நடத்தியிருக்கிறேன், நானும் நிறைய பர்மிஷன்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், எந்த தடைகளுமே இல்லாமல் மாநாடு நடத்தப்பட்டது. விஜய் அவர்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை தடைகள், இத்தனை இடையூறுகள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாரு. அவர் கரெக்டாக தாங்க கேட்டிருக்கிறாரு. ஒரு அரசியல் கட்சி வரவங்களை வரவேற்கணும் அப்படின்னு வாயால் சொன்னால் மட்டும் போதாது. சில விஷயங்கள் நம்ம ஓகே அரசியலில் இருக்கிறவங்க பண்ணணும். அரசியலில் வந்துட்டு மறைமுகமாக அட்டாக் பண்ணலாம், இல்லைங்க நாங்கள் நேரடியாகவே அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களே, அதை தொடர்ந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ஆதி திராவிடர் மாணவர்கள் விடுதியில் ரொம்ப அநீதிகள் நடக்குதுங்க. அந்த ஆதி திராவிடர் மாணவர் விடுதியில் நிறைய ஏழை பசங்க தான் படிக்கிறாங்க. அந்த விடுதியில் படித்தவங்க வந்து தன் குடும்பத்தில் முதல் பட்டதாரின்னு சொல்கிறவங்களாம் அந்த விடுதியிலேருந்து வந்திருக்கிறாங்க. மாணவர்களுக்கு சரியாக படுக்கிறதுக்கு அறைகள் கிடையாது, தண்ணீர் கிடையாது, சாப்பாடு வந்துட்டு பழைய அரிசி புழுவெல்லாம் நெளிகிற சாப்பாடு தான் அந்த குழந்தைங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் கிடையாமல் ஒரு வாட்டர் பாட்டில் கூட இல்லாமல் வந்துட்டு அழுக்கான ரொம்ப வந்துட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அந்த இடத்த வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிற அரசு ஆதி திராவிடர் மாணவர் விடுதிங்க. இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அரசு தாங்க எல்லாமே எடுத்துக்கணும். ஸோ அந்த இடத்துல மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு கிடைக்கல, தூங்குறதுக்கு இடம் இல்லை, புழு இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டுருக்காங்க, மெத்தை கிடையாது, அவங்களே ஒரு கட்டை ஏதோ எடுத்து போட்டு செட் பண்ணி அந்த இடத்துல படுத்திருக்கிறாங்க. ஸோ இதை ஃபுல்லாக கண்டுபிடிச்ச ஒரு ஊடகம் அங்கே போய் அதை ஒரு காணொலியும் எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வெளியிட்டனால அந்த ஊடகத்துக்குமே வந்து நிறைய இடையூறுகள் கொடுத்துருக்குறாங்க, நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. மக்களே, இந்த காணொலி நீங்கள் பார்க்கணும். இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு தான் உங்களுக்கு போடுறோம். பார்த்துட்டு இதுக்கு தகுந்த முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். 100 கிராம் எடை அதிகமாக இருந்தனால வினோத் போகத்தை வந்துட்டு விளையாடவே விடலை. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இதனால நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்க மூலமாக நிறைய சர்ச்சைகள் எழுது அவங்க விளையாட முடியாமல் வெளியே வந்தாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. ஆனால் எங்கே வெளியே நடக்கிறதெல்லாம் ஒரு 100 கிராம் எடைக்கு வந்துட்டு இந்திய அரசாங்கம் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கைகள்லாம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் தமிழகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு. 500 மாணவர்கள் சிலம்பம் விளையாடுறதுக்காக போயிருக்காங்க. அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு மெசேஜ் அனுப்புனா ஒரு நம்பர் ஓடிபி வரும். நீங்கள் மெசேஜ் உங்கள் நம்பர் கொடுங்க, உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்தவங்கலாம் நீங்கள் உள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நின்று அந்த 500 மாணவர்களும் ஓடிபி வர்றதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. சில மாணவர்களுக்கு வந்திருக்கு, சில மாணவர்களுக்கு வரல, எல்லாருமே உள்ளே போகல. அதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்னப்பா இவ்வளோ மாணவர்கள் வந்திருக்காங்க, இவ்வளோ மாணவர்களை எப்படிப்பா விளையாட வைக்கிறது, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 40 கிலோ எடை இருக்கிறவங்க மட்டும் தான் சிலம்பம் விளையாட முடியும், அதுக்கு குறைவாக இருக்கிறவங்க யாருமே உள்ள அனுமதிக்கப்படாது அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து நிறைய மாணவர்களை வெயிட் செக் பண்ணி, அதில் வெயிட் கம்மியாக சில பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்களாம் வந்துட்டு வெயிட் அதிகரிக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணி அந்த இடத்துல கல் எடுத்து பேக்கெட்டில் போட்டுக்கிட்டாங்க, சில திங்ஸை கையில் வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவலெல்லாம் வந்திருக்கு. அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் 40 கிலோ எடை இல்லைன்னா நீங்கள் விளையாட முடியாதுன்னு அந்த மாணவர்களை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. தொடர்ந்து மாணவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இப்போ தான் சமீபத்தில் விஷ்ணு அவர்கள் வந்து மேடையில் வந்துட்டு மாணவர்கள் மனதை துன்புறுத்தி விட்டாருன்னு சொல்லி அது ஒரு பெரிய அளவு சர்ச்சையாகி அவருக்கு ஒரு முத்திரையே குத்தப்பட்டது. ஆனால் இந்த மாதிரி விளையாட போன இடத்துல ஒரு 500 மாணவர்கள் போன இடத்துல அந்த இடத்துல கண்டிஷன் போட்டிருக்காங்க. முன்னாடியே 40 கிலோ இருக்கணும்னு சொன்னால் அந்த விளையாண்ட இடத்துல வந்து அவங்க செக் பண்ணியிருப்பாங்க, இவங்க 40 கிலோ இருக்காங்களா, இவங்க இது விளையாடலாமா, இது விளையாடக்கூடாதா அப்படிங்கிற விஷயமெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் ஸ்பாட்டில் போய் நீ 40 கிலோ எடை இருந்தால் தான் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து நிறையா மாணவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இதனால மாணவர்கள் மனது புண்பட்டிருக்கிறதா, அந்த இடத்துல மாணவர்கள் கதறி அழுது இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓடிபி வரணுங்கிற ஒரு ரூல்ஸையும் போட்டு அதுலேயுமே ஃபில்டர் பண்ணி ஓடிபி வந்தவங்களை மட்டும் உள்ளே விட்டுருக்குறாங்க, மற்றவங்களெல்லாம் திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். இது அரசியல் பழகு. நான் உங்கள் ஷைலஜா நாச்சியார்.